அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே. ஹஸ்பண்ட் நேற்றே சொல்லிட்டாங்க, எனக்கு நாளைக்கு லஞ்சுக்கு குஷ்கா செஞ்சு கொடு அப்படின்ட்டு. அவருக்கு இன்றைக்கி கம்பெனிங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா நைட்டே எல்லா ப்ரிப்ரேஷனையும் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். பட் என்ன அப்படின்னா, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி ஃபோனுக்கு சார்ஜ் போட மறந்துட்டேங்க. அது ஆஃப் ஆயிடுச்சு போல். நான் நல்லா தூங்கிட்டேன். ஹஸ்பண்ட் ஒரு 5:10 அந்த மாதிரி எந்திரிச்சோம். கடகடன்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தில் தான் நான் எந்திரிச்சேன். என்ன டைம் அப்படின்னு கேட்டால், நல்லா தூங்கிட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக சொன்னாங்க. அப்போவே நினச்சேன், டைம் ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு. திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல விடு, நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அவர் தலையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு போல். சரி பரவாயில்ல, போகட்டும், என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ட்டு நானுமே விட்டுட்டேங்க. அப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி தான் காய வச்சு குடித்தேன். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சுடு தண்ணி குடித்தா நல்லா இருக்கும்ல. ஸோ அதையுமே காய வச்சுட்டேன். அதுக்கடுத்து நைட்டே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு கொடுக்க முடியல. பரவாயில்ல, ஈவினிங் குடிச்சிப்பாங்க. இப்போ அதுதான் நான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாதம் ஊற போட்டிருந்தேன். இந்த டைமில் பசிக்கும்ல, ஸோ பாதமையும் சாப்பிட்டுட்டேன். நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஏதாச்சும் குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ காலையிலேயே பார்த்திங்கன்னா வெந்தய டீ வச்சு குடிச்சிட்டேன். சில நேரத்தில் சூடாக குடிக்கணும் போல் இருந்ததுன்னா வெந்தய டீ, ஜீரக டீ, சோம்பு டீ இந்த மாதிரி மாற்றி குடிச்சுப்பேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளுடைய டே இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பாய்.